நீ நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய பல முன்னணி கதாநாயகிகளுடைய குரலாக வாழ்றவங்க அப்படின்னு சொல்லலாம். திருமதி ஹேமமாலினி அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறேன். திருப்பதிக்கு போகிறதுக்காக இங்கே மெட்ராஸுக்கு வந்திருந்தோம். வந்த இடத்துல ராஜராஜ சோழன் ட்ராமா, அந்த ட்ராமா நடந்துட்டு இருந்தது. அப்போது 71 நான் சொல்கிறது. அப்போ அந்த என்னடி முனியம்மான ஒரு பாட்டு பாடுவாங்க, டிகேஸ். அவர் அந்த பக்கம் போகும்போது எங்கள் டான்ஸு பாட்டெல்லாம் கேட்டுட்டு போய் அண்ணாச்சிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணாச்சி சண்முகம் அண்ணாச்சி கூப்பிட்டு எங்களை அந்த பாட்டு பாட சொல்லி டான்ஸ்லாம் ஆட சொல்லி கேட்டுட்டு இருந்தார். நீங்கள் நடித்ததில் முக்கிய மறக்க முடியாத சம்பவங்கள்? நடித்ததில் கம்மியான படம் தான் நடிச்சிருக்கீங்க. நடித்ததில் அந்த இதில் தான் தங்கதுரைன்னு ஒரு படம், அதில் சவுகார் ஜானகி அம்மாவுக்கு வீட்டு வேலைக்காரியாக நடித்தேன், அந்த படம். அப்புறம் இவர் கோவி மணிசேகரன் சார் படம், ஓகே, அதில் நடிச்சிருக்கேன். அதில் காமெடி கேரக்டர், தமிழ் இது 2 கன்னடம், இந்த 2 லாங்குவேஜ்லேயும் நான் நடித்தேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிளாக் ஷீப்ஸ் நினைவோ ஒரு பறவை. நினைவோ ஒரு பறவை என்ன மாதிரி நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் நிறைய நல்ல நினைவுகளை கொடுத்த திரையுலக ஜாம்பவான்களுடைய நினைவுகளை மீட்டி பார்க்குற நிகழ்ச்சி. நீ நம்ம நிகழ்ச்சிக்கு யார் வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவுடைய பல முன்னணி கதாநாயகிகளுடைய குரலாக வாழ்றவங்க அப்படின்னு சொல்லலாம். திருமதி ஹேமமாலினி அவர்களை நிகழ்ச்சிக்கு அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். உங்களுடைய முன் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் நம்ம திரைப்பட வாழ்க்கையில் போயிடலாம். நாகப்பட்டினம் வாழ்க்கையை பற்றி பேசிட்டு, அப்பா சோமுத்தேவர் ஹேமமாமா பற்றி பேசிட்டு. அப்பா சோமுத்தேவர், அம்மா சத்யபாமா. அவங்க சொந்த ஊர் முத்துப்பேட்டை. நாங்கள் வளர்ந்தது எல்லாமே நாகப்பட்டினம். எனக்கு அடுத்தது ஒரு தங்கச்சி தாரான்னு, அவங்க இப்போ பாம்பேயில் இருக்காங்க. அடுத்தது பாஸ்கர், எல்லாருக்கும் தெரிஞ்ச தம்பி. அதுக்கடுத்தது ஒரு தம்பி கிரிதரன் இருந்தார். அவர் செக்ரட்டேரியட்டில் ஜாயின்ட் செக்ரட்டரியாக இருந்தார். 2016 அவர் இறந்துட்டார். இதுதான் எங்கள் லைஃப். ஓகே, எனக்கு அவர் மட்டும் ஏன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரல? நான் அந்த எல்லா இன்டர்வியூவில் அதை கவனித்தேன் நான் ஆக்சுவலாக. இல்லை, ஆனால் அவர் நல்லா மிருதங்கம் வாசிப்பாரலாம். இல்லை, அவர் கலியுக நந்தின்னு மதுரை சோமுவே பட்டம் கொடுத்தாரு. நாங்கள் கர்நாடிக் மியூசிக்லேருந்து பரதநாட்டியம்லேருந்து எல்லாம் பண்ணுவாப்பில். நாங்கள் பாட்டு கற்றுக்கிட்டோம். நானும் என் சிஸ்டரும் பாட்டு கற்றுக்கிட்டோம். பாஸ்கர் வயலின் வாசிப்பார். அவர் அப்போவே வயலின் சரியாக வாசிக்காமல் கலட்டை பண்ணிட்டு இருப்பார். இவர் நல்ல மிருதங்கம் வாசிப்பார், கிரிதரன் சார். பட்டு என்னத்தினால நாங்கள் ஏன் இந்த ஃபீல்டுக்கு வந்தோன்னே எங்களுக்கு தெரியாது. அப்போ அவர் எப்படி கவர்மெண்ட் ஜாபுக்கு போனாருங்கிறதும் அப்படி படிப்படியாக நடந்தது தான். அவர் கொஞ்சம் ஒழுங்காக படித்தார். நாங்கள் எங்களுக்கு ஊருங்கிறதுனால நாங்கள் 11th மேலே எங்களால் காலேஜுக்கெல்லாம் போக வேண்டான்ட்டாங்க அப்பா. ஸோ அதனால நாங்கள் படிப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணலை. அதுக்கப்புறமா இங்கே திருப்பதிக்கு போகிறதுக்காக இங்கே மெட்ராஸுக்கு வந்திருந்தோம். வந்த இடத்துல ராஜராஜ சோழன் ட்ராமா படம் நடிச்சிருக்காங்க இல்லையா, மனோரமா டிகேஸ், அந்த ட்ராமா நடந்துட்டு இருந்தது. அப்போது 71 நான் சொல்கிறது. அங்கே கருடலிங்க நாடார்னு அப்பாவோட ஃப்ரெண்டு, அவர் தங்கியிருந்தார். நாங்கள் ஹோட்டலெல்லாம் தங்க மாட்டோம். ஸோ அந்த வீட்டில் தங்கி இருக்கும்போது நாங்கள் பரதநாட்டியம் பாட்டெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அப்போ அந்த என்னடி முனியம்மான ஒரு பாட்டு பாடுவாங்க, டிகேஸ். அவர் அந்த பக்கம் போகும்போது எங்கள் டான்ஸு பாட்டெல்லாம் கேட்டுட்டு போய் அண்ணாச்சிக்கிட்ட சொல்லியிருக்காரு. அண்ணாச்சி சண்முகம் அண்ணாச்சி கூப்பிட்டு எங்களை அந்த பாட்டு பாட சொல்லி டான்ஸ்லாம் ஆட சொல்லி கேட்டுட்டு இருந்தார். ஸோ ஆஸ் இட் இஸ் பை ஃபேக்ட் திடீர்னு அந்த ட்ராமாவில் நடித்த சுப்புலக்ஷ்மி அக்கான்னு ஒருத்தாங்க, அவங்க வரல. ஏன்னா அண்ணாச்சி கேட்டார், நீ பண்ணுறியா அந்த கேரக்டர் அப்படின்னு கேட்டார். நான் எதுவுமே கேட்டால் முடியாது, யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பழக்கம் இல்லை. ஓகே, ஸோ சரி பண்ணுறேன் அப்படின்னு அங்கேயே உட்காந்து சொன்னாங்க. அப்படியே கேட்டுட்டு பைஹார்ட் பண்ணிவிட்டு அன்றைக்கி ஈவினிங் ட்ராமாவில் ஆக்ட் பண்ணிட்டேன். நான் ஆக்ட் பண்ணதுக்கப்புறம் அப்போ தான் அவர் சொன்னார், ஏன் இவ்வளோ டேலண்ட் இருக்குது இந்த பொண்ணு, ஏன் ஊரில் வச்சுருக்கீங்க, எல்லோரும் இங்கே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அப்படி தான் நான் அந்த ட்ராமாவில் தான் நுழைஞ்சேன் ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே. அப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறமா ஆல் இண்டியா ரேடியோவில் டைப்பிஸ்ட்டு, தமிழ் டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஓகே. தூர்தர்ஷனில் தமிழ் டைப்பிஸ்ட்டாக ஒர்க் பண்ணேன். ஜானகி அம்மா அவங்கெல்லாம் ஹெட்டு, அவங்களுக்கு நடுப்புற நான் ஹை ஸ்பீடு தமிழ். அதனால் எனக்கு தமிழ் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்.
அதனால் அதெல்லாம் பண்ணிவிட்டு ட்ராமாவில் தான் நடிச்சிட்டு இருந்தேன், தூர்தர்ஷனில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதோட படங்கள்லாம் நடித்தேன். அன்னை வேளாங்கண்ணின்னு ஒரு படம் 1972 என்னமோ வந்தது. அதில் தங்கப்பன் மாஸ்டர் பேராக டான்ஸ் ஆடியிருந்தேன். அப்புறம் 2-3 படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். நிறைய படங்கள் வாழை தங்கதுரை அந்த மாதிரி நிறைய படம். தொடர்ந்து நடிக்கிறதுல தொடர்ந்து நடிக்கிறது இல்லைன்னு இல்லை, நடிச்சுட்டு தான் இருந்தேன். 1978 வரைக்கும் நடிச்சுட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து டப்பிங்கில் போகலான்னு செந்தாமரப்பா ட்ராமாவில் நடிக்கும்போது அவர் வந்து வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு கூப்பிட்டாங்க சிட்டுக்குருவி படத்துக்கு. நானும் என் சிஸ்டர் தான் போயிருந்தோம். என் சிஸ்டரோட வாய்ஸ் ஓகே ஆகலை, என் வாய்ஸை ஏன் ஓகே பண்ணாங்கன்னு எனக்கு தெரியலை. அந்த நேரமும் டப்பிங் ஆர்டிஸ்ட் இருந்தாங்க. பட் என்னோட வாய்ஸ் அந்த டயத்துக்கு கொஞ்சம் எங்கே இருந்ததுனால நான் அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பித்தேன். சிவகுமார் சார், எடிட்டர் வெள்ளச்சாமி, ஸோ அந்த மாதிரி செந்தாமரப்பா அப்படியே வரிசையாக நிறைய படங்கள் அதை பற்றி நம்ம நிறைய பேசுவோம். இந்த டைப்பிஸ்டாக இருந்தீங்கன்னு சொன்னீங்களா, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏரியா ஆக்சுவலாக. அதில் ஏதாவது நடந்த சுவாரஸ்யமான சம்பவங்கள் ஏன்னா டைப்பிஸ்ட் அப்போ என்னன்னா நம்ம அப்போ நிறைய தப்பாக டைப் பண்ணிடலாம், அது மாதிரி லெட்டர்ஸ் மிஸ் ஆயிடலாம், அப்படிதான் நடந்த சுவாரஸ்யமான சம்பவம் உங்களுடைய? சுவாரஸ்யமான சம்பவம்னா எனக்கு வந்து டைப்பிங்கில் வந்து மிஸ்டேக்கே வராது. அதுதான் ஹை ஸ்பீட் எனக்கு. ஸோ மிஸ்டேக்கே வராது. அங்கே பண்ணதை விட அங்கே ஸ்கிரிப்டெல்லாம் தான் பண்ணேன். இங்கே தூர்தர்ஷனில் வந்து 75ல் வந்து ஆண்டியப்பன் ஒரு சார் இருந்தார். அங்கே டிவியிலேருந்து இதுலேருந்து என்னை இங்கே தான் அவரை தான் கூப்பிட்டு வந்தார். அப்போ வந்து அப்போல்லாம் 15 days இது கொடுப்பாங்க, அப்புறம் 15 days கான்ட்ராக்ட் கொடுக்க மாட்டாங்கல்ல. அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க நினைக்கிறதையே நான் முன்னால் டைப் பண்ணிடுவேன். ஜானகியம்மா சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டு வரும்போது அப்புறம் ஃபார்ம் பண்ணும்போது அந்த ஃபார்மேஷன் சரியில்லை அப்படின்னா அப்படியே கட் பண்ணிடுவேன். மேடம் சரியாக வரல அப்படின்னு. என்னடி சரியாக வரல அப்படின்னா இதை படித்து பாருங்களேன், சரியாக வரல இந்த சென்டென்ஸு அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு மட்டும் எப்படி தெரியுது அப்படின்னு கேட்பாங்க. மேடம் எனக்கு தெரியுது இல்லை, அதனால சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டைப்பில் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட். ஸோ தமிழ் டைப்பிங் நீங்கள் டைப் பண்ணதில் இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க. நியூஸ் டைப் பண்ணுங்கம்மா 78ல் நியூஸ் ஏதாவது மறக்க முடியாத நியூஸ், இந்த நியூஸ் நான் டைப் பண்ணேன் எனக்கு அது அப்படி நியூஸை டைப் பண்ணதில் சொல்கிறத விட அப்போ தான் சோபனா ரவி, யூஎம் கண்ணன் இவங்க எல்லாமே ஆடிஷனுக்கு வந்தாங்க. அவங்க ஆடிஷனுக்கு வர நியூஸை நான் டைப் பண்ணி கொண்டு போய் கொடுப்பேன். அப்போ எமர்ஜென்சின்னா மேலேருந்து அந்த கொண்டு போய் கொடுக்குறது. ஸோ அவங்க எல்லாமே அப்போ தான் புதுசாக ஃப்ரெஷ்ஷாக வந்தவங்க. ஸோ அவங்களுக்கு நான் நிறைய டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஓகே. நீங்கள் நடித்ததில் முக்கியம் மறக்க முடியாத சம்பவங்கள்? நடித்ததில் கம்மியான படம் தான் நடிச்சிருக்கீங்க. நடித்ததில் அந்த இதில் தான் தங்கதுரைன்னு ஒரு படம், அதில் சவுகார் ஜானகி அம்மாவுக்கு வீட்டு வேலைக்காரியாக நடித்தேன் அந்த படம். அப்புறம் வந்து இவர் கோவி மணிசேகரன் சார் படம், அதில் நடிச்சிருக்கேன். அதில் வந்து காமெடி கேரக்டர், தமிழ் இது 2 கன்னடம், இந்த 2 லாங்குவேஜ்லேயும் நான் நடித்தேன். சங்கர் கணேஷ் சார் கூட ஒத்தையடி பாதையில் அந்த படத்தில் வந்து ஐசரி வேலன் சார் பேரா. ஸோ அந்த டைம் வந்து எனக்கு வந்து அப்படியே காம்பினேஷன் வந்து குடும்பமான வரைக்கும் அந்த காமெடியன்ஸோட வேற மாதிரி வந்தது. சின்ன வயசுல தம்பி மிருதங்கம் வாசிக்க, இன்னொரு தம்பி வயலின் வாசிக்க நீங்க பாடினதுல கர்நாடிக் சாங் நிறைய பண்ணியிருப்பீங்க. சினிமா பாட்டுலாம் அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? அப்போ வந்து கர்நாடிக் மட்டும்தான். சினிமா பாட்டுங்கிறது வந்து அவ்வளோ எங்களுக்கு வந்து என்னென்னா நாங்கள் இங்கே ஃபீல்டுக்கு வரும்போது சினிமா பார்த்ததே கிடையாது. ஸோ காலையில் 4:30 மணிக்கு எழுந்தோம்னா கர்நாடிக் மியூசிக் ப்ராக்டிஸ்க்கு போயிடுவோம். திருமங்கானம் நாராயணசாமி பிள்ளைன்னு இப்போ சிவகார்த்திகேயனுக்கெல்லாம் ரிலேஷன் தான் அவர். அங்கேயே தங்கி இருந்து எங்களுக்கு வீட்லேயே தங்கி இருந்து சொல்லி கொடுத்தாரு. ஸோ காலையில் அவர் வந்துடுவார். அதுக்கப்புறம் சாயந்தரம் வந்தோடனே டான்ஸ் மாஸ்டர் கோவிந்தராஜ் அண்ணான்னு சொல்லிட்டு அவர் வந்துடுவார் டான்ஸு. அதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு சினிமா பார்த்ததே கிடையாது. சினிமா பாட்டு மட்டும் அந்த இதில் கேட்போம், அந்த சண்டேயில் போடுவாங்கல்ல, அந்த இது ஒளியும் ஒளியும், அது டிவி இல்லை, ரேடியோ. அப்போ கூத்தபிரான், ஜெயங்கொண்டான் அவங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டு பழக்கம். இங்கே வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டிஆர் பாப்பா சார், பிபி ஸ்ரீனிவாஸ் அவங்க கூடலாம் வந்து அந்த கோரஸ்லாம் என்னென்னா நான் அதே மாதிரி தான், கொஞ்சம் வால் தான் எல்லா இதுலேயும். டைப்பிங்ட்டு போனால் கூட உட்காராம அந்த இது பாட்டு பாடுறது, அந்த இது அப்பயே சொன்ன ஆடிஷன் வாடி நான் உன்னை பாட்டு கொடுக்குறேன் சார், போங்க சார் எனக்கு ஆடிஷன்லாம் வேண்டாம், இப்படியே வந்து ஜாலியாக பாடிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பாட்டெல்லாம் நம்ம பாடிடுறோம். அப்படி கர்நாடிக் சாங் நீங்கள் பாடல மறக்க முடியாத பாட்டு எங்களுக்கு இருங்களே?
நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஒரு சின்ன வயசில் ப்ராக்டிஸ் பண்ண சோபில்லு சப்த ஸ்வர சோபில்லு சப்த ஸ்வர சுந்தருள்ள பாகிம்பவே மனசா சோபில்லு சப்த ஸ்வர சோ. ஜெயகொண்டான் கூத்தபுரான்லாம் நீங்கள் அவங்க சொல்லி அந்த ரேடியோவில் கேட்ட பாட்டில் மறக்க முடியாத பாட்டு, அந்த வயசில் உங்களுக்கு மறக்க முடியாத பாட்டு, ரொம்ப பிடிச்ச பாட்டு? நீ வருவேன் அங்கும் இங்கும் யார்